13ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் தெற்குப் பகுதிகளை ஆட்சி செய்த பாண்டியர்கள் சிறப்புடன் திகழ்ந்தனர். அந்த அரசில் மன்னராக இருந்தவர் மாறவர்மன் சுந்தர பாண்டியன். மிகத் திறமையான போர் வீரராகவும் நேர்மையான ஆளுபராகவும் அவர் புகழ் பெற்றிருந்தார். அவரது ஆட்சியில் மதுரை நகரம் வளம் பெற்றது. மண்டபங்களும் கோவில்களும் கட்டப்பட்டு கலை, இலக்கியம் மிகுந்த செழிப்புடன் இருந்தன. ஆனால் பாண்டியர்களின் செல்வத்தை பார்த்து பொறாமை கொண்ட சோழ, ஹொய்சாள அரசுகள் பாண்டிய அரசின் மீது கண் வைத்தன. மதுரையை கைப்பற்றவும் பாண்டிய ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவரவும் அவர்கள் சதியிட்டு வந்தனர். இந்த நேரத்தில் பாண்டிய மன்னன் சுந்தர பாண்டியனின் மகனான வீர பாண்டியன் சிங்களத்தைப் போன்ற வீரராக தோன்றினார். சிறந்த யுத்த திறன் கொண்ட அவருக்கு தனது குடியை பாதுகாக்கும் கடமை இருந்தது. சிறுவயது முதல் வீரப் பயிற்சியில் நிபுணத்துவம் பெற்ற வீர பாண்டியன் தந்திரமான ரணநீதி கொண்டவராகவும் புகழ் பெற்றிருந்தார். சோழர், ஹொய்சாளர்களின் அச்சம் நாளுக்கு நாள் அதிகரிக்க வீரபாண்டியன் தனது தந்தையிடம் ஆட்சியின் பொறுப்புகளை ஏற்று யுத்தத்திற்கு தயாரானார். மாயமான சதிகள், ஆழமான தந்திரங்கள் பாண்டியர்களின் வீர காவியத்தில் முக்கியமான புள்ளிகளாக அமைந்தன. சமயம் வந்தது. வீர பாண்டியன் தனது மக்களை காக்க போரின் மையத்தில் குதித்து தனது வீரத்தையும் நிபுணத்தையும் நிரூபிக்க காத்திருந்தார். அவரது வீரமிகு குணம் பாண்டிய வம்சத்தின் கடைசி சிங்கம் என அவரை வரலாற்றில் நிலைத்து வைத்தது. நறுக்கரிப்பு. இந்த கதை பாண்டியர்களின் முந்தைய வீரத்தை, தமிழ்நாட்டின் புராணங்களை மக்களிடம் கொண்டுவரும் ஒரு சிறந்த வழியாக அமையும்.